லைவா ஒரு கஸ்டமரை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க, தென் வந்து அந்த கஸ்டமருக்கு இருக்க ப்ராப்ளம் எப்படி சரி பண்றீங்க அப்படின்ற மாதிரி நீங்க நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம முன்னாடி பாத்தீங்கன்னா கஸ்டமர், உங்க நேம் சொல்லுங்க. என் பேர் தீபிகா. தீபிகாவோட ப்ராப்ளம் என்ன, அதாவது அவங்களோட குவரிஸ் என்னன்றதை நம்ம கேட்டு அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு ஹேர் ஃபால் தான் ரொம்ப ஆயிட்டே இருக்கு. என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஹேர் ஃபால் நிக்கவே மாட்டேங்குது. அப்புறம் growth சுத்தமா ஆகவே மாட்டேங்குது. அது என்ன ப்ராப்ளம்னே தெரியல. அதனால தான் உங்களை தேடி வந்தேன். ஓகே, இப்போ மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க நிறைய பேரோட ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் இஷ்யூஸ் தான். ஸோ ஹேர் ஃபால் இஷ்யூஸ் வந்து டெய்லி எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு இஷ்யூஸ். இதுல வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஹேர் ஃபால் இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்றதுக்காக, அதாவது ஒரு ஸ்டேஜ்னா ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அந்த ஸ்டேஜ்லாம் அவங்க கிளிக் பண்ணாம ஃபைனல் ஆஃப் ஸ்டேஜ்க்கு போயிடுவாங்க. ஃபைனல் ஆஃப் ஸ்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஆர்பி ட்ரீட்மெண்ட் இருக்கா மேம். இப்போ இந்த கஸ்டமருமே நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு ஸோ பிஆர்பி அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருந்துருக்கலாம். மேபி நீங்க நினைச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பார்க்கறதுனால அந்த மாதிரி நீங்க நினைக்கலாம். பட் அவங்களோட ஹேர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ அவங்களுக்கு தேவை நீடட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேர் growth ஆகணும். ஸோ growthing-ஓ அண்ட் தென் வந்து ஹேர் ஃபால் இஷ்யூஸோ, இந்த ரெண்டு ரீசனும் என்னென்ன ப்ராசஸ்னால ஆகுது அப்படின்றத மட்டும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஹேர் growthing-க்கு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னால ஹேர் growthing செக்ஷன் நடக்கல, தென் வந்து ஹேரோட கெப்பாசிட்டி கம்மியாகும். ஸோ கம்மி ஆகுதுன்னா அதுக்கு ரீசன் என்ன, இருக்க ஹேர்மே வந்து ஃபால் ஆகுறதுனால தான் இந்த ப்ராப்ளம் ஆகுது. ஸோ அவங்களோட ஹேர் growthing பிளஸ் வந்து ஹேர் ஃபால் இஷ்யூஸை வந்து இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சார்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ நீங்க லைவாவே நீங்க பார்க்கலாம் இவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ண போறோம் அப்படின்றத. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க ஸ்கால்ப் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஹேர் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஹேர்ல இருக்க ப்ராப்ளமும் தென் வந்து ஸ்கால்ப்ல இருக்க ப்ராப்ளமும் தெரிஞ்சா மட்டும்தான் அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத தெரியும். ஸோ இன்னைக்கு நம்ம இப்ப பார்க்க போறது ஹேர் growth ட்ரீட்மெண்ட். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ உங்களோட ஹேரை வந்து நம்ம போய் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்க ஸ்கால்ப் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு ஸ்கால்ப்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்றது இந்த ட்ரீட்மெண்ட். கேமரா கிட்ட ஸோ இவங்க ஸ்கால்ப் எப்படி இருக்குன்றத ஜென்ரலாக கேமரால இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த ஸ்கால்ஃபை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்பொழுது அவங்களோட ஹேரோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்றத பார்க்க வரும். நம்ம வந்து ஃப்ரண்ட் ஆஃப் செக்ஷனில் நிறைய பேருக்கு சீக்கிரமாகவே தெரிஞ்சிடும். ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன அனலைஸ் பண்ண போறோம்னா ஃப்ரண்ட் ஆஃப் செக்ஷன் தான், அவங்களோட ஹெட்ல இருக்க ஃப்ரண்ட் ஆஃப் செக்ஷன் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. அவங்க ஹெட்டில் கரெக்டாக கிளியராக நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்க ஹெட்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது எல்லாமே தெரியும் உங்களுக்கு. இப்போ இவங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் இஷ்யூஸ் நிறைய கிடையாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு growthing செக்ஷன் இருக்கணும். ஆனால் growthing செக்ஷனே இவங்களுக்கு இல்லை. ஸோ growthing செக்ஷன் இல்லை அப்படின்றத நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப் பேஸ் ஆஃபில் நம்ம பண்ணும்போது உங்களோட ஹேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே ஜூம் பண்ணிக்காம அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அவங்க ஹேரோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பேபி ஹேர்ஸ்மே இல்லை. அவங்களோட ஸ்கால்ஃபே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எம்டியாக கேஃபாக இருக்கு. தெரியுதுல்ல, நீங்கள் பார்க்குறீங்களா தீபிகா? தெரியுதுமா. மேஜர் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கால்ப்ல வந்து பேபி ஹேர்ஸ் இல்ல, அதாவது growthing செக்ஷனே இல்ல. நிறைய பேரோட ப்ராப்ளம் growthing செக்ஷன் இல்ல. growthing செக்ஷன் ஏன் வராம போகுது, நேச்சராகவே நம்மளோட ஸ்கால்ப் எல்லாமே நம்மளுக்கு growthing செக்ஷனுக்கான ப்ரொசீஜர்ல இருக்கும். ஆனா ஸ்கின்னோட, அதாவது ஸ்கால்போட ஸ்கின் வந்து க்ளோஸ் ஆகும்போது growthing செக்ஷன் ஸ்டாப் ஆகும். ஸோ நம்மளோட ஸ்கால்ப்ல இருக்க ஸ்கின்னை நம்ம ஓப்பன் பண்ணி விடுறது மூலயமா இவங்களுக்கான ஹேர் growth வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக ஹை ஃப்ரீக்வன்சி மிஷின் எடுத்திருக்கேன். ஸோ இவங்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரீட்மெண்ட் பண்றதுனால என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஸ்கால்ப்ல இருக்க பிளட் சர்க்கிள்ஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். தென் வந்து ஸ்கால்ப் வந்து ஓபன் பண்ணி கொடுக்கும். ஸோ ஓபன் பண்ணி கொடுக்கும்போது இன்க்ரோத்ல லாக் ஆயிருக்க ஹேர்ஸ் எல்லாமே இன்ஸ்டன்டாவே மூவ் ஆன் ஆகுது, அதாவது வெளியில வரத நீங்க இப்ப பார்க்க போறீங்க. ஸோ இந்த ஸ்கால்ப் ட்ரீட்மெண்ட் என்னென்ன ப்ராசஸ்க்காக பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேர் growthing இல்ல, ஹேர் வந்து ரொம்பவே லாஸ் ஆகுது, தென் வந்து பாத்தீங்கன்னா டேண்ட்ரஃப் இஷ்யூஸ் இருக்கு. இந்த மாதிரி இருக்க எல்லா ப்ராப்ளமே இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா இவங்களுக்கு சார்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ இந்த 3 ப்ராப்ளம்ஸ்மே வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ல நம்ம சார்ட் அவுட் பண்ண போறோம்.
இந்த ஹேர் க்ரோத்திங் மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேருக்கு ஒரு ப்ரோட்டீன் மாதிரி திக் எனர்ஜி கிடைக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாகவே இருக்குது. இதனால ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் திங்க் இருக்கும். கண்டிப்பாக 100% கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ஸ்கேல்ஃப் வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்க போகுது. ஓப்பன் பண்ணி கொடுக்கும்போது இன்ல லாக் ஆயிருக்க ஹேர், மேக்ஸிமம் நிறைய பேர் ஸ்கின்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஹேர் வந்து உள்ளவே லாக் ஆயிருக்கும். ஸோ அது ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு ப்ராசஸாக தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸ்க்கு முன்னாடி பிஆர்பி பண்ணலாமா அந்த மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. பிஆர்பிக்கெலாம் முன்னாடி பண்ணுற ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இந்த ட்ரீட்மெண்ட். பிஆர்பி பண்ணுறது வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப், அந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் இல்லாமல் நீங்கள் வந்து பிஃபோராக இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே ரிசல்ட் தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து இவங்களுக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி மிஷின் வந்து போட போகிறோம். இவங்க ஹேரில் வந்து நம்ம வந்து எந்த இடத்துல ரொம்பவே ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கோ அந்த இடத்த செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பிஃபோராக பார்த்துருப்பீங்க. இவங்க ஹேர் வந்து அனலைஸ் பண்ணும்பொழுது இவங்களுக்கான பேபி ஹேர்ஸ் எதுவுமே இல்லாமல் இருந்தது. ஸோ அந்த பேபி ஹேர்ஸ் வந்து எப்படி எடுத்துகிட்டு வர போகிறோம், தென் இருக்க ஹேருக்கு எப்படி ஹெல்த்தினஸ் கொடுக்க போகிறோம், ப்ளஸ் வந்து இவங்களுக்கு கொஞ்சமாக டேண்ட்ரஃப் இருந்தது. ஸோ எல்லா ட்ரீட்மெண்ட்ஸுமே இந்த ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரீட்மெண்ட் மூலயமா இவங்களுக்கு சார்ட் அவுட் பண்ண போகிறோம். இதனால என்ன ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து உள்ளேருந்து லாக்காக இருக்கிறது வெளியில் வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு பிளேஸ்லேயே நிறைய ஹேர் ரிமூவ் ஆகும், அதாவது நிறைய ஹேர் வந்து வெளியில் வரும். அந்த மாதிரி வரும்பொழுது உங்களுக்கு வந்து நல்லாவே திக் கெப்பாசிட்டி கிடைக்கும். அண்ட் தென் வந்து அந்த ஷார்ட் ஹேர் எல்லாமே ரொம்பவே லாங் ஹேர் ஆகும்போது உங்களோட ஹேரோட ரிசல்ட்ஸ் நல்லா தெரியும். இந்த ஒரு ரிசல்ட்லேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% ஒரு சிட்டிங்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மோர் தென் சிட்டிங்ஸ் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத் நீடட், எனக்கு நல்ல திக்காக இன்னும் ஹேர் க்ரோத் வேணும் அப்படின்றவங்களுக்கும், தென் வந்து சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கும் தேவைப்படும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே டேண்ட்ரஃப் இருக்கும். ஸோ டேண்ட்ரஃப் வந்து ஸ்கேல்ப்லேருந்து ரிமூவ் ஆகிறத நீங்கள் அப்படியே பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நியூ பார்ன்ஸ் ஹேர் வந்து வந்திருக்கிறத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. தெரியுதா? இருக்கு. தெரியுதா? தெரியுதா? இன்க்ரோத்ல இருந்து வெளியில வந்த ஹேர்ஸ். ஸோ ஃபைனலி வந்து தீபிகாவோட ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம பண்ணி காமிச்சாச்சு. அவங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணோம், அதனால என்ன ரிசல்ட்ஸ் கிடைச்சிது அப்படின்றத அவங்க பார்த்தாங்க. ஸோ அவங்களோட ஃபீட்பேக் வந்து நம்ம நேரடியாக கேட்கலாம். சொல்லுங்க தீபி, எப்படி இருந்துச்சு? நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன் இந்த ட்ரீட்மெண்ட்னால முடி வளருமான்னு யோசித்து பார்த்தேன். அப்புறம் அந்த கேமரா மூலயமா காமிச்சப்போ முடியே இல்லை சுத்தமாக. இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு பார்க்கும்போது குட்டி குட்டி முடி நிறையா வளர்ந்துருக்குது. நானே என் கண் கூட பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் வந்து இல்லை, எனக்கு வந்து க்ரோத் ஆகலை, ஹேர் டேமேஜாக இருக்குது. ஸோ இந்த 2 ரீசன் இருக்கவங்க எல்லாருமே இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணலாம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கேல்ஃப் வந்து ஓப்பன் பண்ணி ஹேரை வந்து க்ரோத் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இருக்க ஹேரை ஹெல்தி பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ஹேர் ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து என்ன ஏஜ்லேருந்து பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்கலாம். மேக்ஸிமம் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து 15 to 16 இயர்ஸ்லேருந்தே நீங்கள் ஸ்டார்டபிள் பண்ணலாம். ஏன் 15 to 16 சொன்னால் இந்த இருக்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சின்ன குழந்தைங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து இல்லை அப்படின்றதுனால அந்த ஏஜ்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி 50+ ஹேர் க்ரோத் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. தாராளமாக பண்ணலாம். அவங்க எல்லாருக்குமே வந்து நமக்கு ஹேர் க்ரோத்திங் செக்ஷன் வந்து கண்டிப்பாக நடக்கும். இதை தாண்டி நீங்கள் பிஆர்பி ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பண்ணணும் அவசியமே இல்லை. ஸோ பேசிக் ஆஃப் இருக்கிறது நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கிறது மூலியமாகவே நமக்கு ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் ரொம்ப நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஹேர் ஃபால் இஷ்யூஸ் இருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.